அடுத்து 8th கொஷின் டெக்னிக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் சிஎல்டி. கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லேர்னர்ஸ் கண்டிப்பாக அவங்களுடைய டார்கெட், அவங்களுடைய என்ன லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஒரு ஒரு அடிஷ்னலாக வேணால் மதர் டங்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது அலௌடு தான் அப்படின்றாங்க. கம்யூனிகேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் லைக் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணணும். ரொம்ப ஃப்ளூயன்ஸியாக நம்ம பேசணும் அப்படிங்கும் பொழுது சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணணும். இப்போ சச் ஆஸ் நம்ம வந்து கேம்ஸ் விளையாடலாம், இல்லை ஏதாவது ரோல் ப்ளே பண்ணலாம். லைக் ஏதோ ஒரு ட்ராமாலேருந்து ரோல் ப்ளே பண்ணலாம். அண்டு ப்ராப்ளம் சால்விங் டாஸ்க்கு நம்ம ரெடி பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு வேர்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. லைக் எப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் நம்ம ரீட் பண்ணலாம், ஏதோ ஒரு லைவ் ரேடியோ கேட்கலாம், அந்த லாங்குவேஜுடைய லைவ் ரேடியோ நம்ம கேட்கலாம், ஏன்னா டெலிவிஷன் டெலிவிஷன் நம்ம பார்க்கலாம், டைம் டேபிள்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம், அண்ட் மெனு கார்ட்ஸு என்னென்னலாம் இதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நார்மலாக நம்ம பேசுகிறப்போ பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்லேயே நமக்கு சில டிஷ்ஷஸ் என்ன டிஷ் இருக்குன்றது தெரியாது. அப்போ நம்ம ஒரு மெனு கார்டில் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு மெனு கார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை வேறு எங்கேயாவது போய் ஏதோ ஒரு மெனு கார்ட் பார்க்குறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டுடைய மெனு கார்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. த டீச்சர்ஸ் இஸ் ஒன்லி அ டீச்சர் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேட்டர் மட்டும்தான். அவங்க ஸ்டூடெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சில விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா அவங்களா பெருசாக ஒன்றும் சொல்லி தர மாட்டாங்க. ஒரு பேர் பிரித்து விட்டோ, இல்லை ஒரு ஸ்மால் குரூப்போ இல்லை பெரிய குரூப் பிரித்து விட்டோ அவங்க ஒரு சில டாஸ்க் கொடுத்துருவாங்க, அதை நம்ம பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு லாங்குவேஜ் கேம்ஸ் வந்து வச்சு பண்ணுறாங்க. லாங்குவேஜ் கேம்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் செயின் அப்படின்றாங்க. இப்போ ஒரு டீமோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 2 or 3 பீப்புள் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வேர்டு சொல்லிடுவாங்க. டீச்சர் ஒரு வேர்டு சொல்கிறாங்கன்னா அந்த வேர்டுடைய லாஸ்ட் லெட்டரில் என்ன லெட்டரோ அந்த லெட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும். நம்ம பாட்டில் எப்படி ஏதோ ஒரு லெட்டர் முடியுதோ அந்த லெட்டர்லேருந்து இன்னொரு பாட்டு நம்ம பாடுறோம் இல்லையா, அது போல். இப்போ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஹியர் அப்படிங்கிறதுல லாஸ்ட் வருதா, ஸோ அடுத்த வேர்டு என்ன சொல்லணும் அப்படின்னா ஈல ஆரம்பிக்கிற வேர்டு எக் சொல்லலாம். அடுத்து எக்குலேருந்து இன்னொருத்தர் சொல்லணும்னா ஜி முடியுது, ஸோ ஜியில் ஆரம்பிக்கிறது கேர்ள். இது மாதிரி செயின் லெட்டர்ஸில் போகலாம். செகண்ட் வந்து சவுண்ட் செயின்ஸ். லைக் வந்துட்டு நம்ம லெட்டர் முடியறதில்ல, சவுண்டில் முடியறத நாம் பண்ணணும். ஸ்பெல்லிங்கில் முடியறது கிடையாது, சவுண்டில் முடியாது. ஹிட் அப்படின்னா வேறு ஏதாவது இட் அப்படின்ற மாதிரி முடிகிற சவுண்ட்ஸு பண்ணுறது. அது மாதிரி சவுண்ட் செயின்ஸ் போடலாம், கேம் விளையாடலாம். அண்டு ஷாப்பிங் பேஸ்கெட்ஸ் அப்படிங்கிற ஒன்று. அதாவது ஷாப்பிங்னா கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுறதில்ல, நம்ம ஷாப்பிங் பண்ணக்கூடிய விஷயங்களை லைக் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இதையே நம்ம சொல்கிறது. நீங்கள் வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஃப்ரூட்ஸை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத சொல்லுங்கன்னா ஒருத்தர் ஒரு ஃப்ரூட் சொல்லுவாங்க, அடுத்து இன்னொரு ஃப்ரூட் சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறது. இப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதுலேயும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும்ல. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வி வாண்ட் 1 மேங்கோ அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வி வாண்ட் அ மேங்கோ அண்ட் அன் ஆரஞ்ச் அப்படிம்பாங்க. தேர்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வி வாண்ட் அ மேங்கோ அண்ட் ஆரஞ்ச் அண்ட் ஆப்பிள். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக போகும்பொழுது அடுத்தடுத்த வேர்டும் கூட சேர்ந்து போயிட்டுருக்குன்றாங்க. இது மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, எது வேணால் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் குட்ஸ் பற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்லி வந்து வேர்ட் அசோசியேஷன் சொல்கிறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில வேர்ட்ஸை அசோசியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபாதர், அடுத்தவங்க மதர் சொல்லலாம், இல்லை அடுத்த ஸ்டூடெண்ட் பிரதர் சொல்லலாம், அடுத்த ஸ்டூடெண்ட் சிஸ்டர். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன ரிலேஷன்லாம் இருக்குது அப்படின்ற நேமை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்படி தெரியும் பொழுது இந்த ரிலேஷனுக்கு நம்ம மதர் டங்கில் வேறு மாதிரி இருக்குது, நம்ம டார்கெட் லாங்குவேஜில் இதுதான் மீனிங்கிற மாதிரி புரியும்ல, அதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு 5th ஒன் வந்து வேர்ட் செட்ஸ்.
அப்படிங்கிறாங்க. வேர்ட் செட்ஸ் அப்படின்னா பிளாக் போர்டில் போய் நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அவங்க சொல்லக்கூடிய ஒரு வேர்டு, அவங்க சொல்லக்கூடிய இப்போ வந்து ஃபுட்டு பற்றி ஃபுட் எழுதுங்க, என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத எழுதுங்க, என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எழுதுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிளாக் போர்டில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓரலாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு பற்றி, அனிமலை பற்றி, நேம்ஸு ஆஃப் கண்ட்ரீஸு, இல்லை ட்ரெஸ்ஸு இப்படி சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து ஆல்ஃபபெட்டிக்கலாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். வேர்ட்ஸ் வந்து இப்போது ஒரு பாக்ஸ்குள்ளே நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த வேர்ட்ஸில் நம்ம இப்போ வந்து இதில் கொடுத்துருப்பாங்க மேகசின்ஸு இல்லை நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் குறிப்பிட்ட வேர்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஒட்டுக்காக இருக்கும். பிக்சர் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு லைனில் கிராஸில் இருக்கலாம், இல்லை வெர்டிக்கலில் இருக்கலாம், இல்லை ஹரிசாண்டல் லைனில் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு வேர்டு வந்து இருக்கும். இதான் ஆல்ஃபபெட்டிக்கலாக நம்ம பண்ணும்பொழுது ஒரு குட் ஆக்டிவிட்டிங்கிறாங்க. அடுத்து இன்னும் சொல்கிறாங்க, ஓல்டர் சில்ட்ரனுக்கு இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது நிறையா கேம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் முன்னாடி முதல்ல ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சுன்றாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிக்சர் ஸ்ட்ரிப் ஸ்டோரிஸ். அதாவது ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு செகண்டரி ஸ்கூல் லெவலில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் சின்ன வயசில் ஒரு நாய் மண் தோண்டுது, அடுத்து வந்து ஒரு போனை கண்டுபிடிக்குது, அந்த போனை எடுத்துகிட்டு ரோட்டில் போகுது, பிரிட்ஜை தாண்டும் பொழுது அதோடைய பிம்பத்தை பார்க்குது, அப்புறம் குலைக்கும் பொழுது போன் வந்து கீழே விழுது. இதை பார்க்குறோம்ல. ஸோ இதை நம்ம பிக்சரை பார்த்தது மூலயமா அதை என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம கன்வே பண்ணுறது, அந்த டார்கெட் லாங்குவேஜில் கன்வே பண்ணுறது. இப்படி ஒரு வே இருக்குது. செகண்ட் வே வந்துட்டு கெஸ்ஸிங் கேம்ஸ். இப்போ ஒரு க்ளூ கொடுத்துருவாங்க. இந்த கேமேவே என்ன கேம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருவாங்க. அப்படி நம்ம அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம். இல்லை ஒரு ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணி வச்சு இதுதான் ஹைட் பண்ணி வச்சோம்னா இது ஹிடன் கேமா, ஹைட் அண்ட் சீக் கேமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அப்படி அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க இதுதான் அப்படின்றது. அடுத்து வந்து டாஸ்க் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க, இல்லை சார்ட் கொடுத்துருவாங்க. நம்ம வந்துட்டு 10th வரைக்கும் கூட 12th வரைக்குமே கூட ஒரு ரோட் மேப் போட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட், கோ ஸ்ட்ரெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாக் அவே இப்படி இது மாதிரி சொல்லுவோம்ல, வாக் அவே த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் இப்போ சார்ட் கொடுக்கலாம், டைம் டேபிள் கொடுக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கலாம். இதையெல்லாம் கொடுத்து ஒரு ஒரு இதை ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு காம்போசிஷனை ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மூலிமா தான் எல்லாமே கம்யூனிகேட் லாங்குவேஜ் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வளருது அப்படின்றாங்க. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.